தமிழரசு கட்சி எப்படி இருக்க வேண்டிய ஒரு கட்சி? கட்சிக்குள்ளே பல முரண்பாடுகள், கட்சிக்குள்ளே இருக்கின்ற உயர் பீடத்தில் பல பிரச்சனைகள். என்ன நடக்கின்றது கட்சிக்குள்? கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடி, போட்டித்தன்மை, அணி சார்பான பிரச்சனைகள் தமிழ் மக்கள் உண்மையாக அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுடைய பயணம் தொடரும், எங்களுக்கு தூக்கமில்லை, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், இப்படிங்கிற வார்த்தைகள் தான் நாங்கள் அடிக்கடி கேட்குறோம். அப்போ எப்போ தான் தீர்வு இருக்கு? உண்மையாக அது கிடைத்திருக்கவில்லை. ஆனால் கிடைக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்போடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களை எப்படி பார்க்கின்றது? ஒடுக்குமுறையான செயற்பாட்டை செய்யவில்லை என்று தமிழ் மக்களும் கூட சொல்லுகின்ற நிலை இருக்கின்றது. ஆனால் இது ஒரு ஆபத்தான நிலையும் கூட. ஏனென்றால் பிள்ளையான் இப்பொழுது கைதாகி உள்ளே இருக்கின்றார். சியோன் தேவாலயத்தில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றது மட்டக்களப்பிலே. இதன் பின்னணியில் பிள்ளையான் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இது ஒரு மிக கொடூரமான ஒரு செயற்பாடு. பேட்டி ஒன்று கொடுத்திருந்தேன். அந்த நேரத்திலே பிள்ளையான் அவர்கள் மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றியிருந்தார். நான் அவரை சொல்லவில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் கேட்டிருந்தேன். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைட் எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று எங்களோடு சமகால அரசியல் சம்பந்தமாக, அதே போல மிக முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கின்றது, நாங்கள் பேசி தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், அதுவும் பாராளுமன்றத்திலே நடக்கின்ற பல விவாதங்கள் குறித்தும் ஒரு தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே இவற்றை எல்லாம் பேசி தெரிந்து கொள்ள நாங்கள் இன்று தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எம்முடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு இளைய தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் இன்று இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன் என்று தான் சொல்லணும். உடல் ஆரோக்கிய ரீதியாக அப்படியா? ஆனா ஒரு அரசியல்வாதியாக தமிழ் மக்களுக்கான விடிவு கிடைக்காத வரைக்கும் நலமா இருக்கிறேன் என்று சொல்றது ஆரோக்கியமா இருக்காது என்று நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தமிழ் பேசும் அரசியல்வாதிகளிடம், தமிழ் அரசியல் கட்சிகளிடம் அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம்தான் இது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய பயணம் தொடரும், எங்களுக்கு தூக்கமில்லை, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், இப்படிங்கிற வார்த்தைகள் தான் நாங்கள் அடிக்கடி கேட்குறோம். அப்போ எப்போ தான் தீர்வு இருக்கு? மிக நிச்சயமான ஒரு நிறைய பேர் எதிர்பார்க்கின்ற கேள்வி, தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், தமிழரசு கட்சியின் அரசியல்வாதி என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக நாம் இந்த விடயத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்ததியாக பல்வேறு சாத்வீக போராட்டம் இருந்து ஆயுத போராட்டங்கள் இருந்து பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எமது இனம் சார்ந்து. ஏனென்றால் இலங்கை தீவிலே நாம் இப்போது ஒரு நாட்டுக்குள் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் முழு உரிமையும் முழு சுதந்திரமும் முழுமையான ஒரு அபிலாஷைகளுடன் வாழக்கூடிய இனமாக வரும் வரையும் நாம் அந்த இனத்தின் சார்பாக ஒரு நம்பிக்கையோட பயணிக்க தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் எப்போது கிடைக்கும் என்பது அதை உறுதியாக கூறுவது மிக கடினமான விடயம். ஏனென்றால் இன்னும் ஒரு இனம் எமது இனத்தின் நிலத்தை, மொழியை, கலாச்சாரத்தை அடிமைப்படுத்த முனைகின்ற அல்ல அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இனத்தின் ஒரு ஒப்புதலோடு அல்லது அந்த இனத்தின் ஒரு ஈடுபாட்டோடு பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு தீர்வு தான் தமிழ் மக்களுக்கான தீர்வு. அப்போ அந்த ஒரு இணக்கப்பாடான சூழ்நிலையில் தென்னிலங்கை சக்திகள், அரசியல் சக்திகள் தமிழ் மக்களுக்காக ஒரு அரசியல் தீர்வை கொடுப்பதிலே பல முறை முன்னின்றாலும் அது எட்டப்படவில்லை. உண்மையாகவே அந்த விடயத்திலே தமிழ் மக்கள் பல நீண்ட எதிர்பார்ப்புகள், பல நம்பிக்கைகளும் ஊடாக பயணித்திருக்கின்றார்கள். தந்தை செல்வா, பிறகு பின்பு ஆயுத போராட்டம், இவ்வாறான பல இடங்களில் பயணித்தும் உண்மையாக அது கிடைத்திருக்கவில்லை. ஆனால் கிடைக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்போடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒரு டாக்டர் என்ன? அப்போது 2024 பாராளுமன்ற தேர்தலின் ஊடாகத்தான் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகிறீர்கள். அவை ஒரு டாக்டராக நீங்கள் சேவையாற்றும் போது
அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு ஆர்வம் உங்களுக்குள் எழுகிறது. அதன் காரணமாக தமிழரசு கட்சியினூடாக இணைந்து பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு மக்கள் மத்தியில் சென்று பேசி உங்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் செய்து மக்கள் வாக்குகளை பெற்று நீங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்துவிட்டீர்கள். டாக்டராக நீங்கள் சேவையாற்றும் போது அரசியலில் இணைந்து இதெல்லாம் நான் செய்ய வேண்டும், என்னால் எனக்கு இவ்வளவு கடமைகள் இருக்கிறது, மக்கள் இந்த கடமையை பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள், நான் இதை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருப்பீர்கள். இன்று பார்லிமெண்டத்திலும் நீங்கள் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கின்றீர்கள். அன்று எண்ணி இதை இன்று செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதா, செய்திருக்கின்றீர்களா அல்லது செய்ய போகின்றீர்களா? மிக முக்கியமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் ஒரு வைத்தியராக பயணித்திருந்த போது நான் உண்மையாக பொது வைத்திய துறையிலே தான் பயணித்திருந்தேன். மாவட்டத்தில் பல தர வைத்திய நிலைமைகளிலே நான் சுகாதார வைத்திய அதிகாரியாக, மலேரியா தடுப்பு வைத்திய அதிகாரியாக, தாய் சேய் நல வைத்திய அதிகாரியாக எல்லாம் மாவட்டம் முழுக்க நாங்கள் களப்பணியாற்றிருந்தோம். இளைய சமுதாயத்தை அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் இருந்தது. ஒரு நெருக்கடியான பொருளாதார சூழ்நிலை, பல அரசியல் கட்சிகளின் ஊடாக அல்லது அரசியலின் ஊடாக எதிர்கால சந்ததியிற்கு ஏற்பட்ட வெறுப்பு அல்லது தமிழ் தேசிய பாதையில் இருந்து அவர்கள் விடக்கூடாது என்பதற்கு அடிப்படையாக தமிழ் தேசிய அரசியலிலே வர வேண்டிய பொறுப்பு இருந்தது. மிக முக்கியமாக நான் தமிழரசு கட்சியினூடாக வருவதற்கு காரணம், தந்தை செல்வா எந்த கொள்கையின் அடிப்படையில் பல சுகபோகங்களை தூக்கறிந்துவிட்டு அரசியலிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட அவர் நினைத்திருந்தால் இலகுவாக அமைச்சர் பதவியை எடுத்துக்கொண்டு சுகபோகங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்காக அவர் பயணித்திருந்தார். அதை பார்க்கின்ற பொழுது நாமும் அந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் பயணிக்க வேண்டும். ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட தமிழ் மக்களுக்காக நிறைய விட்டுப்படு கொடுப்புகளை செய்திருந்த, பல போராட்டங்களை செய்திருந்த தமிழரசு கட்சியினூடாக பயணிப்பதற்கான எனது அபிலாஷையை நான் வெளிப்படுத்தி அதனூடாக பயணித்தேன். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்து விடலாம் என்பது ஒரு சவாலான விடயம். மிக முக்கியமான விடயம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது அது ஒரு மிகப்பெரிய தனியே இலங்கை தீவில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்லாத ஒரு புவிசார் அரசியல் நிலைமையோடும் சம்பந்தப்பட்ட விடயம். அதற்கு அப்பால் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் ஒரு புரிந்துணர்வுடன் வருகின்ற பொழுதுதான் இங்கு ஒரு அரசியல் தீர்வு சாத்தியமான விடயம். இதற்காக பயணிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. அந்த அரசியல் தீர்வு விடயத்தை உடனடியாக பெற்றுக் கொடுத்து விடலாம் என்று என்னால் உறுதியாக கூட முடியாது. இந்த இடத்திலே வடகிழக்கு தமிழர்களின் தாய பிரதேசம், அவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் முழுமையாக அவர்களுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏனென்றால் வடகிழக்கிலும் கூட பல மாவட்டங்களிலே திட்டமிட்ட தென்னிலங்கை தேசிய சக்திகளின் நிகழ்ச்சியினரின் ஊடாக இன வீதாசாரங்கள் மாற்றியமைக்கப்பட்டு நிலங்கள் பறிபோயிருக்கின்றன. 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு மீள கட்டியெழுப்பப்படாமலே வடகிழக்கு அபிவிருத்தி என்ற போர்வையிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் புதுசாக வருகின்ற இளைஞர்களுக்கு அந்த யுத்தத்தின் வலி அல்லது தமிழ் மக்கள் எவ்வாறு போராடினார்கள் என்ற எண்ணக்கருக்கள் மாற்றப்பட்டு அபிவிருத்தி என்றொரு மாயை மட்டும் உருவாக்கப்பட்டு அவர்கள் திசை திருப்பப்படக்கூடும். ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் நாமும் நமது பங்குக்கு பயணிக்க வேண்டிய பொறுப்புடன் எனது மருத்துவத்துறையில் இருந்து இன்னும் 12 காலம் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அவற்றிலிருந்து நான் அரசியலுக்கு உண்மையாக வந்திருக்கின்றேன். தற்போதைய அரசாங்கம், அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவருடைய இந்த அரசாங்கம் தமிழ் மக்களை எப்படி பார்க்கின்றது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி பார்க்கின்றது, தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான ஆர்வம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றதா அல்லது ஏதோ ஒரு ஷோ காண்பித்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாக தீர்வு கொடுக்கப்பட வேண்டுமென்ற அடிப்படையான எண்ணக்கரு அவர்களிடத்தில் காணப்படவில்லை. மிக உதாரணமாக ஒரு வருடத்திற்கு பின்பு நாம் அரசியல் தீர்வு பற்றி பேசலாம் என்று பல அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் பல அதில் இருக்கின்ற முக்கியமான அமைச்சர்களும் கூறியிருந்தார்கள். இன்று ஒரு வருடம் கடந்து 1.5 வருடமாக கொண்டிருக்கின்றது. அதற்கான எந்த முயற்சியோ எந்த விதமான முனைப்போ காட்டப்படவில்லை. இது முதலாவது விடயம், அவர்களுக்கு அது சம்பந்தமான அக்கறை இல்லை என்று. இரண்டாவது விடயம், தமிழ் மக்களுக்கு நீண்ட நெடுங்காலமான போராட்டத்தின் விளைவாக கிடைத்த ஆக குறைந்த
முழுமையான அதிகாரமற்ற தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்ற ஒரு அத்தாட்சியாக இருக்கின்ற விடயம் மாகாண சபையை முழுமையான தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கூட அந்த மாகாண சபையின் ஊடாக வடகிழக்கிலே அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட அதற்கு கூட இந்த அரசாங்கம் ஒரு ஆர்வமற்றிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதேச சபை தேர்தலை மிக இலகுவாக மிக விரைவாக வைத்தவர்கள் அதற்கு பின்பு வடகிழக்கிலே குறைந்த அந்த மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கு கூட எந்த ஒரு முனைப்பும் காட்டியதாக தெரியவில்லை. இப்போ இந்த விடயங்கள் அடிக்கோடுகின்ற அல்லது அவர்களுடைய அரச தலைவர்கள் என்பிபி கட்சியினுடைய தேசிய மக்கள் சக்தி தலைவர் பேசுகின்ற விடயம் நாங்கள் சமத்துவமாக பயணிப்போம், அந்த கருத்தில் ஒரு உள்ளே பதிந்திருக்கின்ற விடயம் அரசியல் தீர்வு ஒன்று மிக முக்கியமானதாக இல்லை என்று. ஆனால் உண்மையிலே அவர்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த நாடு பொருளாதாரத்திலே படுமோசமாக பாதிக்கப்பட்டதற்கு ஊழல் உடனடியாக காரணமாக இருந்தாலும் நீண்ட நெடுங்கால தமிழ் மக்களின் அல்லது சிறுபான்மையினரின் உரிமைகள் ஒடுக்கப்பட்டு அவர்கள் தன்னெழுச்சியாக ஒரு வீரியமாக இங்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணத்தான் நாடு மிக மோசமான நிலையிலே பொருளாதாரத்துக்கு பாதிக்கப்பட்டது. யுத்தத்துக்கு மிக அதிகளமான பணம் செலவழிக்கப்பட்டது, முதலீடுகள் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தது. நான் மிக அண்மையிலே பார்த்த செய்தி, சிங்கப்பூர் சிற்பி சொன்ன விடயம் சிங்கப்பூருக்கு வேலை செய்வதற்கு இலங்கையர்கள் தயாராக இருக்கின்றார்கள், ஏனென்றால் அவர்களுடைய நாடு மீண்டெழுவதற்குரிய சாத்தியம் இப்போது தெரியவில்லை என்பது அதன் கருத்து. அங்கு ஒரு இன முரண்பாடு அல்லது சிறுபான்மையினங்கள் ஒடுக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது ஒடுக்கப்படுகின்ற நிலைமைக்கு எதிராக எந்த ஒரு சிறுபான்மையினம் மட்டுமில்லை ஒடுக்கப்படுகின்ற வர்க்கம் போராடும் என்ற அடிப்படையிலே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அல்லது நிலை பெறாத தன்மை சாத்தியமில்லை. அவ்வாறு இருக்கின்ற நிலைமையை இந்த அரசாங்கம் உண்மையிலே புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்களை அல்லது வாக்கு வங்கி அரசியலை திருப்திப்படுத்துவதற்குரிய நிலைகளை கொண்டு சென்றால் நாடு பொருளாதாரத்திலே ஸ்திரமடையாது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு செயற்பட்டதாக உண்மையாக தெரியவில்லை. அவர்களுடைய ஈடுபாட்டுக்குரிய வெளிச்சத்தையும் அவர்கள் காட்டவில்லை என்பதுதான் எனது கருத்து. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கிற்கும் சரி கிழக்கிற்கும் சரி ஒரு விஜயம் மேற்கொண்டால் வடக்கிலும் கிழக்கிலும் மக்கள் மிக இந்த ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு ஜனாதிபதியை வரவேற்கின்றார்கள், ஜனாதிபதியை பார்க்க முண்டியடித்து வருகின்றார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அது மாத்திரமல்ல, இப்போ சமூக வலைத்தளங்களில் கூட அரசாங்கத்திற்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது. எதிர்த்தரப்பினர் நிறைய விமர்சனங்களை அடுக்கடுக்காக முன்வைத்தாலும் கூட தமிழ் பேசுகின்ற மக்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கின்ற பார்த்தால், இனி இவரை விட்டால் இந்த நாட்டை யாராலும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்து மனப்பாடு தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? முற்றுமுழுதாக அதை ஏற்றுக்கொண்டு விட முடியாது, அது ஒரு பக்க கருத்தாக இருக்கின்றது. இன்னொன்று, மக்களின் மனப்பாங்கு ஒப்பீட்டளவில் இருக்கின்றது. கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த அடக்குமுறை, தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறை ஒன்று. இரண்டாவது, ஊழலுக்கு மற்றது லஞ்சம் போன்ற விடயங்களால் முழு நாடும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் பட்ட துன்பங்கள், அவற்றோடு கடந்த காலங்களில் இருக்கின்ற ஜனாதிபதிகள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தற்கால ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பரவாயில்லை அல்லது அவர் ஒரு ஒடுக்குமுறையான செயற்பாட்டை செய்யவில்லை என்று தமிழ் மக்களும் கூட சொல்லுகின்ற நிலை இருக்கின்றது. ஆனால் இது ஒரு ஆபத்தான நிலையும் கூட. ஏனென்றால் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதி நேரடியாக இன குரோதத்தை அல்லது ஒரு வன்முறையை கட்டவிழ்த்துகின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு அதற்கு எதிரான மனப்பான்மையில் இருந்தார்கள். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு சம்பந்தமான போராட்டங்களில் ஒரு வீரியம் இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜனாதிபதி அரசியல் தீர்வு எந்த விடயத்தையும் தராமல் இழுத்தடித்து போகின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒப்பீட்டளவில் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியோடு ஒப்பிடக்கூடிய வகையிலே லஞ்சமற்ற, ஊழலற்ற மற்றும் வன்முறையற்ற தன்மைகளை கொண்டு செல்வதில் நாம் அதை பாராட்டத்தான் வேணும், அதை வரவேற்கத்தான் வேணும். நல்ல விடயங்களை வரவேற்பது தயாராக இருக்கின்ற நேரம் அந்த விடயங்களின் ஊடாக
தமிழ் மக்களின் அல்லது சிறுபான்மையின மக்களின் அடிப்படையான உரிமைகளை மறுதளிக்கின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. இது சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு யுத்த காலத்துக்கு முன்பு அல்லது அந்த தசாப்தத்துக்கு முன்பு இவ்வாறுதான் நாடு இருந்த தலைவர்கள் நேரடியாக தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தலைவர்கள் உரிமை கேட்கின்ற பொழுது அதை இழுத்தடிக்கின்ற தட்டி கழிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருந்தன. தந்தை செல்வா கூட நீண்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இன்று இருக்கின்றது. மிக ஒன்று விடயங்களை நான் இதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த ஒன்றரை வருட காலமாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலைத்தமடு மேய்ச்சல் தரை பிரச்சனை இருக்கின்றது. இதற்கு இலகுவாக இந்த அதிகாரத்தின் மூலம் தீர்வு காணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர்களுக்குரிய நிலங்களை மகாவலி அதிகார சபையின் ஊடாக இருக்கின்ற நிலங்களை, வன இலாகாவின் இருக்கின்ற நிலங்களை கொடுப்பதற்கு ஜனாதிபதியின் அதிகாரம் அல்லது அரசாங்கத்தின் அதிகாரம் ஆயத்தமாக இல்லை. அதில் இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது. மிக முக்கியமாக இன்னொரு விடயம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கித்துல் ரூவும் முந்தனைய திட்டம் அந்த மக்களின் வாழ்வாதாரம் 20,000 ஏக்கர் நெல்வயலை செய்யக்கூடியதாக இருக்கும், 70% வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும், நீராதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை கூட மிக இழுத்தடிக்கின்ற அல்லது அசமந்த போக்கான நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ் சமூகம் எவ்வாறு இவரை ஒரு தீர்வு பெற்று தருவார் அல்லது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் எண்ணக்கரு அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலைமை, இவர் பரவாயில்லை, இவர் எங்களுக்கு எந்த கொடுமையும் செய்யவில்லை என்ற நிலைப்பாட்டின் ஊடாக அவரை வரவேற்கின்ற பண்பு இருக்கின்றது. ரைட். அதே போலத்தான் மற்றொரு முக்கியமான விடயம், நீங்கள் அந்த ஊழல் மோசடி சம்பந்தமாக பேசியதால் இந்த விடயத்தை நான் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்கின்றேன். கடந்த வெள்ளிக்கிழமை பார்லிமெண்டத்தில் இடம்பெற்ற ஒரு வாக்கெடுப்பு, கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. எதிராக 153 வாக்குகளும், ஆதரவாக 49 பேர் வாக்களித்தனர். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் அரசாங்கத்தினால் தோற்கடிக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுகின்றது. இந்த அமைச்சர் குமார ஜெயக்குடி இப்போ செய்ததாக சொல்லப்படுகின்ற இந்த தரமற்ற நிலக்கரி ஊழல், அதில் மோசடி சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இப்போ எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் இப்படி ஒரு பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, இதனால் தான் இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கத்தான் பிரதான காரணம், இவர்கள் இதை திட்டமிட்டு தான் செய்தார்கள் என்று டிபி சாணக் உட்பட, மரிக்கார் உட்பட, இன்னும் பலர், அஜித் பி பிரேரா உட்பட பல பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஆனால் ஆதாரப்பூர்வமாக கேட்டால் ஆதாரங்கள் அவர்களிடம் குறைவாக இருக்கிறது. கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அதில் விடயங்களை உதாரணமாக முக்கிய புள்ளியாக காட்டுகிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? மிக முக்கியமாக நீங்கள் ஆதரவாக வாக்களித்தீர்கள், எதிராக? நாங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தோம். அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அமைச்சர் ஒரு தவறு செய்திருக்கின்றார் என்று? இல்லை, அமைச்சர் தவறு செய்திருக்கின்றாரா இல்லையான்றதுக்கு அப்பால் இந்த இல்லை நாங்கள் நீண்ட ஒரு ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. முதலாவது விடயம் இந்த நிலக்கரி சம்பந்தமாக நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான கையொப்பமிடுகின்ற சந்தர்ப்பம் வந்தபோது நாம் அந்த விடயத்திலே கையொப்பமிடாமல் நடுநிலையாக வைத்திருந்தோம். ஏனென்றால் எதிர்க்கட்சி கொண்டு வருகின்ற எல்லா விடயங்களுக்கும் நாங்கள் கையொப்பமிடுகின்ற நிலைமையிலே அதை ஆராய்ந்து இதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா, மற்றது இரண்டாவது எதிர்க்கட்சிகள் தமிழ் மக்களின் உரிமைகள் சம்பந்தமான விடயங்களை பொறுப்புடன் பயணிக்கின்றார்களா என்ற விடயங்கள் எல்லாம் ஆராய்ந்துதான் நாங்கள் இந்த விடயத்தை கையாளுவதற்காக முதல் கட்டமாக நாங்கள் கையெழுத்து விடவில்லை. ஆனால் கணக்காய்வாளர் திணைக்களத்தின் அறிக்கை வந்த பின்பு அது ஒரு ஆதாரபூர்வமான விடயம். அமைச்சர் செய்தாரா அல்லது அமைச்சுக்குள் நடந்ததா அல்லது திட்டமிட்ட ஒரு செயற்பாடு நடந்ததா என்பதற்கு அப்பால் மிக முக்கியமான விடயம் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதை ஆளுந்தரப்பு கூட ஒத்துக்கொண்டிருக்கின்றது. இப்போ தரமற்ற பொருள் ஒன்று நாட்டில் இறக்குமதி செய்கின்றது என்றால் அதை தர நிர்ணயத்தை பரிசோதிப்பவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் அந்த அமைச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைச்சர் அதை பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாளைக்கு எந்த அமைச்சினூடாகவும் அல்லது எரிசக்தி மின்சக்தி அமைச்சினூடாகவும் ஏதாவது தரமற்ற விடயங்கள் நடக்கின்ற பொழுது அதை நாங்கள் செய்யவில்லை, நடந்து விட்டதென்று சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால் அது ஒரு வினை திறனற்ற ஆட்சி பொறுப்பாகத்தான்
நாம் பார்க்க வேண்டும். அதற்கு அப்பால் கடந்த காலங்களில் அவரின் ஊடாக செய்யப்பட்ட அந்த கொள்வனவு சம்பந்தமாகவும் சட்ட நடவடிக்கை அல்லது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் தார்மீகமாக பொறுப்பேற்றிருந்தால் மக்கள் அதனை ஒரு நல்ல விடயமாக பார்த்திருப்பார்கள். தவறு நடந்தால் அவர்கள் அதை இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்ய முனைகிறது அல்லது அவரை ஓரங்கட்டி வைத்திருக்கிறது என்று. ஆனால் நேற்றைய சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியில் இருந்தவர்களாம் உரையாற்றிய முறை கடந்த கால ஆட்சியில் வர தவறுகள் நடந்தது என்று. அந்த தவறுகள் நடந்தது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களது ஆட்சி காலத்தில் தவறு நடந்திருந்தால் அதை ஒரு தார்மீகமாக ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அப்போ இந்த சூழ்நிலையில் தமிழரசு கட்சி தீர்க்கமாக முடிவெடுத்தது இவ்வாறு ஒரு ஊழல் மோசடி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர் அந்த துறைசார் அமைச்சர் அவர் அதுக்குரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் அதுக்குரிய நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தோம். அந்த விடயத்திலே எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்றால் இந்த அமைச்சினூடாக ஊழலுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு நீண்ட கட்சி என்ற அடிப்படையிலே நாம் அவ்வாறான முடிவைத்தான் எடுக்க வேண்டி வரும். நேற்றைய தினம் சொல்லப்படுது தரமற்ற நிலக்கரி கொள்வனவு குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரிக்கும் என்று ஒரு ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2009 கொண்டு வரப்பட்ட நிலக்கரிகள் சம்பந்தமாக இனி பரிசோதனை செய்யப்படும், விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கு முன்பதாக நடந்த நிலக்கரி ஊழல் மோசடிகளும் நடந்திருக்கதா சொல்லப்படுது. அப்போ அதோட சம்பந்தப்பட்டவர்களும் நிச்சயமாக சிக்குவார்கள் தானே? ஊழல் மோசடி செய்திருந்தால் சிக்க வேண்டும். அதைத்தான் இந்த அரசாங்கம் பல முன்னே அரசாங்கத்தின் அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளை ஊழல் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்துகின்றது. அதற்கு நாம் ஆதரவையும் வரவேற்பையும் வழங்குகின்றோம். 2009 அவர்கள் செய்கிறதை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் சமகாலத்தில் நடந்ததை மறைப்பதற்காக கடந்த காலத்தில் செய்ய போகின்றோம் என்று சொல்லுவதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா காலங்களிலும் அதை விசாரித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தில் இருக்கின்றது. அவ்வாறென்றால் தான் மக்களுக்குரிய நம்பிக்கை வரும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆட்சி காலப்பகுதியிலும் ஒவ்வொரு ஊழல் மாபெரும் ஊழலாக கருதப்படுகின்றது. அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகளாக இருக்கின்றார்களா அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களாக இருக்கின்றார்களா அல்லது அமைச்சர்களா என்றதுக்கு அப்பால் அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம்தான் பிள்ளையான் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர் என்று கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். ஒரு தரப்பு சொல்றாங்க, இப்போ அவருடைய செயலாளர் சேனல் 4 கொடுத்த நேர்காணலின் அடிப்படையில் பிள்ளையான் சொல்லித்தான் நான் சுரேஷ் சாலை அவர்களுக்கும் சாரான் குழுவினருக்கும் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணேன், சந்திப்பை அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். பிள்ளையான் இப்பொழுது கைதாகி உள்ளே இருக்கின்றார். இந்த விஷயம்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ 21ஆம் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஈஸ்டர் அட்டாக் நடந்து 7 வருட நிறைவு. இன்னமும் மக்கள் நீதி கூறியிருக்கிறார்கள். அதில் மட்டக்களப்பு மிக முக்கியமான ஒரு பகுதி. சியோன் தேவாலயத்தில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றது மட்டக்களப்பிலே. அப்பொழுது பிள்ளையான் சிறையில் இருந்தார். இதன் பின்னணியில் பிள்ளையான் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போல பிள்ளையானுடைய செவனப்பெட்டிய வதை முகாம் சம்பந்தமாக இப்பொழுது பெரிதும் பேசப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் இந்த பிள்ளையான் சம்பந்தமாக இப்பொழுது கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது விட சம்பந்தமாக? மிக நிச்சயமாக அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அப்பாவி மக்கள் ஒன்றுமே அறியாமல் ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போது சிறுவர்கள் மற்றும் எதிர்கால கனவுடன் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதிகமாக சிறுவர்கள் எதிர்காலம் பற்றி எவ்வளவு கற்பனையுடன் வாழ்ந்திருப்பார்கள். இதற்கு அப்பால் நிறைய பேர் காயப்பட்டார்கள். அவயவங்கள், பார்வைகள் எல்லாம் இழந்திருந்தார்கள். இது ஒரு மிக கொடூரமான ஒரு செயற்பாடு. அதுக்கு அப்பால் இது சொல்லப்பட்ட காரணம் ஒரு ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி என்றால் அப்பாவி மக்களை பலி கொடுத்து இவ்வாறு செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். இதில் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, இன்று சந்தேகத்தில் அதற்கு அப்பால் கைது செய்யப்பட்ட சுரேஷாலே கைது செய்யப்பட்டாலும் சரி, அதுக்கு பின்னணியில் இருப்பவர்களாக பல ஊகங்கள் சொல்லப்படுகின்ற அடிப்படையில் யார் இருந்தாலும் சரி அனைவரும் கைது செய்து
சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது விடயம், நீண்ட நாட்களாக இதுக்குரிய தீர்வு கிடைக்கவில்லை. இந்த ஆட்சி வந்தபோது அது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை பிறந்திருந்தது. அவர்களுடைய அந்த செயற்திட்டம் மிக முக்கியமாக உறுதியான நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்குரிய ஆதாரபூர்வமான விடயங்களை சேகரித்து அல்லது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து மிக விரைவாக சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் இன்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதற்குரிய ஆதாரத்துடன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நான் இந்த விடயத்தில் இது எனக்கு ஞாபகம் பெறுகின்றது. எனது முதலாவது தேர்தல் பிரச்சாரத்திலே நான் எங்களுடைய முன்னாள் ஆயரை சந்தித்து இதுக்குரிய குற்றவாளிகள் சந்திக்கப்படணும் என்ற ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தேன். அந்த நேரத்திலே புள்ளையானவர்கள் மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றியிருந்தார். நான் அவரை சொல்லவில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் கேட்டிருந்தேன். அவர் அதுக்கு பெரிய இவருக்கு என்ன தெரியும், உண்மையான குற்றவாளிகள் தப்பிச் சென்று விடுவார்னு சொன்னார். நான் இதில் எவராக இருந்தாலும் அதற்கு பிறகு உண்மையாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் அவர்கள் தங்களுடைய ஒரு கல்விமான், அடுத்த சமூகத்தை கொண்டு செல்கின்ற மாபெரும் பொறுப்பை இருந்தவர்கள். அவர்கள் எல்லாம் அநியாயமாக அவர்கள் இந்த அரசியலிலோ இந்த போராட்டத்திலோ சம்பந்தப்படாமல் கொன்றளிக்கப்பட்ட ஒரு நியாயமற்ற நடைமுறைகளை, மனித உரிமைகளை ஒரு எதேச்சையாக பயன்படுத்துகின்ற விடயங்களை நாம் அனுமதிக்கக்கூடாது. அது கடந்த கால அரசாங்கங்களில் மிக தாராளமாக நடைபெற்றிருந்தது. மக்கள் வாழ்வதற்கு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு மிக அதிகமான படுகொலைகள், குறிப்பாக மட்டக்களப்பிலும் ஒரு நியாயமாக வாழக்கூடிய சூழ்நிலை, பயமற்ற சூழ்நிலை இருக்கவில்லை. அந்த நிலைகள் இந்த அரசாங்கம் மாற்றியதை, இந்த நடவடிக்கை எடுப்பதை நாம் வரவேற்கின்றேன். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக அதே போலத்தான் உதய கவர்மெண்ட்ல இப்போ நீங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கீங்க. எதிர்த்தரப்பில் இருக்க ஒரு தரப்பு தான் நாமல் ராஜபக்ச எஸ்எல்பிபியின் கட்சியினர். இப்போ அவங்க தான் ரொம்பவே இந்த சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதே மாதிரி வெளியில் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்துக்களும் சேகரிக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளை ஒவ்வொரு விதமாக முன்னெடுச்சிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இவங்க சொல்கிறாங்க சாரா நசீமோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே யாருமே இல்லை, யாரையும் நாங்கள் தேட தேவையில்லை அப்படின்னு உதயகமன் பேரெல்லாம் புத்தகம் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்ல முடியாது. என்றால் இது ஒரு நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கத்திலே இதற்குரிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. சஹரான்ற விஷயம் என்றால் அவர் நேரடியாக ஈடுபட்டதாகத்தான் அன்று கருதப்பட்டிருந்தது. இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார், இதை இயக்கியவர்கள் யார் என்ப குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இவர்கள் ஏன் இந்த விடயத்திலே ஆதங்கப்படுகின்றார்கள், அவசரப்படுகின்றார்கள்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால், அல்லது அவர்கள் குற்றமற்றவர்கள் சார்பாக நிற்கின்றார்கள் என்றால் அதை நீதிமன்றத்தில் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் சுரேசாலே அவர்கள் நீதி விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அதை எதிர்கொண்டு தான் அதில் சம்பந்தப்படவில்லை என்றால் அதற்குரிய ஆதாரத்தை சமர்ப்பித்து அவர் வெளியிட வேண்டும். ஒழிய அவர் கைது செய்யப்பட்டது தவறான விடயம், விசாரணைப்படுத்துவது தவறான விடயம், அதற்கான ஆதாரங்களை அதுக்குரிய ஆதரவுகளை தேடி மக்களை குழப்புகின்ற செயல்களில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எம்பி என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஊடகமாக தமிழ் கட்சிகளுடைய செய்திகளை எல்லாம் தொடர்ந்து வெளியிடுகின்றோம். அந்த மாதிரி தான் தமிழரசு கட்சியினுடைய இப்போது பார்லமெண்டத்தில் பேசினாலும் சரி, பார்லமெண்டத்துக்கு வெளியே தமிழரசு கட்சி செய்தவர்கள் பேசினாலும் சரி, நாங்கள் உடனடியாக அதை செய்தியாக்கி போடுவது எங்களுடைய கடமை. இப்படி நிலையில் இந்த செய்திகளுக்கு கீழே மக்களுடைய கருத்து என்ன என்று பார்த்தால், சிலர் கோபமாகத்தான் இருக்கிறார்கள். தமிழரசு கட்சி எப்படி இருக்க வேண்டிய ஒரு கட்சி, ஆனால் இன்று கட்சிக்குள்ளே பல முரண்பாடுகள், கட்சிக்குள்ளே இருக்கின்ற உயர் பீடத்தில் பல பிரச்சனைகள், இப்படியெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து இருக்கின்றது. என்ன நடக்கின்றது கட்சிக்குள்? நிச்சயமாக தமிழரசு கட்சி, நாங்கள் கட்சிக்குள்ளே இருக்கின்ற விடயங்களை நான் எதுவும் கேட்கவில்லை. மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்விகளுக்கு ஒரு பதில் நீங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழரசு கட்சி ஒரு நீண்ட பாரம்பரியத்தையும் ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வரலாறையும் கொண்ட கட்சி. நீண்ட தமிழரசு கட்சி சார்பாக, தமிழ் தேசியம் சார்பாக அனுதாபம் உள்ளவர்கள் இவ்வாறு ஆதங்கப்படுத்துவது நியாயம். ஏனென்றால் பாரிய பொறுப்பும் தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. வடகிழக்கிலே என்னதான் கருத்துக்களை சொன்னாலும்
தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியின் சார்பாகத்தான் தங்களது ஆழ்ந்த ஆதரவை, அது பாராளுமன்ற எண்ணிக்கையில் ஆசனங்களில் மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட ஒரு நீண்ட கால ஆதரவையும் உறுதியான ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஏனென்றால் தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய வருங்கால சந்ததியின் அரசியல் தீர்வாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவற்றை எதிரொலிக்க வேண்டிய பொறுப்பு தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. இந்த இடத்திலே கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடி, கட்சிக்குள் இருக்கின்ற போட்டித்தன்மை அல்லது கட்சிக்குள் இருக்கின்ற அணிசார்பான பிரச்சனைகள் தமிழ் மக்கள் உண்மையாக அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தளவில், அது எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்த பெரிய தென்னிலங்கை பாரம்பரிய கட்சிகள் கூட முகவரி இல்லாதிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஒரு கட்சியாக இவ்வாறான சூழ்நிலைகளை சமாளித்து இவ்வாறான ஏற்ற இறக்கங்களை கண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கும். எல்லா காலங்களும் ஒரே மாதிரியான நிலைமைகள் இருக்காது. பல ஆளுமை உள்ள தலைவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்புமாயிருத்தான் எனது எதிர்பார்ப்பும் தமிழரசு கட்சி இந்த வழக்குகள் உள்கட்சியான நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக மிக பாரிய பொறுப்புடன் பயணிக்க வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். நாங்களும் உள்ளார்ந்த ரீதியாக அவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக. அடுத்த விஷயம்தான் இந்த வெடுக்குநாறை மலை சம்பந்தமாக ஒரு வர்த்தமானி அறிவித்தல் அண்மையில் வெளியானது. அதே போலத்தான் தொல்லியல் திணைக்களம் சம்பந்தமாக நீங்கள் கூட அடிக்கடி பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் நிறைய இடங்கள் பேசியிருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது தொல்லியல் திணைக்களம் வடக்கு கிழக்கிலே அவருடைய செயற்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து? மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் அல்லது சிறுபான்மையின் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய ஒரு நில அடையாளம் என்பது மிக முக்கியமானது. அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு நீண்ட விடயம். நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சுதந்திரத்துக்கு, இலங்கையின் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு தென்னிலங்கை தேசிய அரசியல், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே நிலத்தின் தன்மையை அல்லது பாதுகாப்பை அல்லது உறுதிப்பாட்டை இல்லாமல் செய்வதற்கு பல வகையான திட்டங்களை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஆரம்ப காலங்களில் கல்லோயா திட்டத்தின் மூலம் அம்பாறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு மட்டக்களப்பின் பெரும் பகுதி சிதைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறையை பிரிக்கப்பட்டு பெரும்பான்மை ஆக சிங்கள மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டார்கள். இன்று அம்பாறையிலே ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி அவர் வெற்றி பெறுவதற்கு பகிரங்க பிரயத்தனம் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. திருவோணமலையும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான். 50 ஆண்டுகளுக்கு முன் என்ன வீதாசாரத்தில் இருந்தார்கள், இன்று என்ன வீதாசாரத்தில் இருக்கின்றார்கள் என்பது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறு கிழக்கும் வடக்கும் இன்று அந்த சூழ்நிலையை பாரிய அளவில் எதிர்கொள்கின்றது. வவுனியா மற்றும் முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களிலே இவ்வாறான நெருக்கடிகள் இருக்கின்றது. தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட வேண்டியது நாட்டின் வரலாறுகளை, கலாச்சாரத்தை செய்வதற்கு. ஆனால் காலங்காலமாக அந்த தொல்லியல் துறை எவ்வாறு இருந்தது, அதன் ஊடாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்ன செய்தன? கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், தொல்லியல் துறையிலே சிறுபான்மையின மக்கள் இடம் கொடுக்கப்படாது சிங்கள பௌத்த பேரினவாத சக்தி அதன் ஊடுருவி தமிழ் மக்களின் நிலங்களை தொல்லியல் இடங்களாக அடையாளப்படுத்தி அவர்களிடம் இருந்து அவற்றை பறித்தெடுத்து அங்கு குடியேற்றங்களையோ அல்லது அங்கு வேறு பல நடவடிக்கைகளை செய்வதன் மூலம் ஒன்றுபட்ட தமிழர் தாய இருப்பை கேள்விக்குறியாக்குவதான் அவர்கள் நோக்கம். மற்றது தொல்லியல் இடமாக கருதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்த கடந்த கால வரலாறுகள் இருந்திருந்தால் இன்று தமிழ் சமூகமோ சிறுபான்மையினமோ அதை பற்றி அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. கடந்த காலங்களில் என்ன நடந்தது, எல்லா இடங்களிலும் பல சான்றுகள், பல விடயங்கள், ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருந்தன. திட்டமிட்ட வகையிலே பல ஆதாரங்கள் புதைக்கப்படுகின்றன. மற்றது யுத்த காலங்களில், யுத்தத்துக்கு பின்னரான காலங்களிலும் வடகிழக்கெங்கும் இராணுவம் முகாமிட்டிருந்தது. பல பகுதிகளிலே மக்கள் உள்நுழைய முடியாத சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக வனம் சார்ந்த பிரதேசங்கள் அல்லது பெருநிலப்பரப்புகள் எல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அந்த காலப்பகுதியிலே தொல்லியல் அடையாளங்கள் புதைக்கப்பட்டதாக பல கதைகளை மக்களும் பல
செய்திகளும் சொல்லுகின்றன. அப்போ இவ்வாறு புதைக்கப்பட்ட இடங்கள், இவ்வாறு செய்யப்பட்ட இடங்கள் இன்றைய அரசாங்க காலத்திலே அது தொல்பொருள் சான்றுகள் பௌத்த மதம் இருந்ததற்கான அடையாளமாக சொல்லப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களின் எதிர்காலம் சம்பந்தமாக நிலம் சம்பந்தமான பாரிய சந்தேகங்களும் கேள்விக்குறியும் எழும்புகின்றன. வடுக்குநாறை மலையை தொல்லியல் இடமாக அடையாளப்படுத்தினால் தமிழ் மக்கள் காலங்காலமாக வாழ்ந்த அந்த வரலாற்று கலாச்சார விடயங்களை மறுதளித்து அவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதா, அல்லது அது பௌத்த மதத்துக்கு மட்டும் உட்பட்டதாக சொல்லி தமிழ் மக்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உட்படுத்துவதா, அவ்வாறான செயற்பாடுகளில் தான் தொல்லியல் துறை ஈடுபடுகின்றது. இப்போ வடகிழக்கிலே இத்தனை இடங்கள் இருக்கின்றன. தமிழ் மக்கள் கோணேஸ்வரம் ராவணன் காலத்து வரலாற்றோடு இருக்கின்றது. நான் கடந்த கிழமை கோணேஸ்வரம் சென்ற போது 3 வருடங்களாக ஒரு மணியை பொருத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. தொல்லியல் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் 50க்கு மேற்பட்ட கடைகள், உள்கட்டுமானங்கள், பல விடயங்களுக்கு அனுமதி. இந்த விடயங்களிலே தொல்லியல் துறை பக்கச்சார்பாகவும் தமிழ் பேசும் அல்லது சிறுபான்மையினருக்கும் எதிராக நடக்கின்றது ஒரு வெளிப்படையான விடயம். அவ்வாறு மற்ற சட்டங்கள் மூலம் அவற்றை கட்டுப்படுத்த நினைப்பது பெரும்பான்மை இன சமூகம் தங்களுக்கு தேவையான போது தமிழ் மக்களுக்கு அல்லது சிறுபான்மையினருக்கு தேவையான எதிரான சட்டங்களை கொண்டு வந்து அதை கடந்த கால ஆட்சியாளர்களை விமர்சிக்கின்ற இன்றைய அரசு அந்த சட்டங்களின் ஊடாக விடை தேட முனைவது ஒரு வியப்பான விடயம். கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்கள் தான் பயங்கரவாத தடைச்சட்டமாக இருந்தாலும் எந்த விடயங்களாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்களாகவே பயன்படுத்தப்பட்டன. சட்டத்தின் அடிப்படையில் தொல்லியல் துறையை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவது தமிழ் மக்களின் மனங்களிலே ஒரு நம்பிக்கையை தராது. இன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அல்லது பொது தேர்தலிலும் கூட தமிழ் மக்கள் இந்த அரசு ஒரு நியாயமாக நடந்து கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் வாக்களித்திருந்தார்கள். அவர்கள் கடந்த கால அரசோடு ஒப்பிட்டு அந்த விடயங்களில் சில விடயங்களிலே இந்த அரசு படையினர் நிலங்களை சில இடங்களிலே பாரிய அளவு என்று சொல்லக்கூடிய மாதிரி விடுவித்திருந்து ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தது. ஆனால் அவற்றை மறைமுகமாக தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க முயல்வது ஒரு பாரிய சந்தேகத்தை தென்னிலங்கை தேசிய கட்சிகளின் அல்லது பௌத்த பேரினவாத சிந்தனையின் அடிப்படையில் தான் அவை முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை தமிழ் மக்கள் இப்போது உணர்ந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பிலும் கூட நெடியகல்மலை என்ற ஒரு பிரதேசம் இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த காலத்திலிருந்து கூட அவற்றில் ஒரு சட்டவிரோதமான கட்டுமானம் பீகாரை கட்டப்பட்டிருந்தது. அன்று நாங்கள் தொல்லியல் திணைக்களத்திடம் மாவட்ட குழு பிரதேச குழுக்களிடம் கேள்வி கேட்ட போது தங்களுக்கு தெரியாமல் தங்களுடைய அனுமதி இன்றி கட்டப்பட்டதாக படையினரும் கடந்த கால அரசாங்கத்தில் இருந்த கிழக்கு மாகாண ஆளுநரின் செயற்பாடினூடாக கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த மாவட்ட குழு கூட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. அந்த தொல்லியல் திணைக்களத்தின் பொறுப்பாளர் சொல்கின்றார், இது எங்களுடைய தலைமையத்தின் அனுமதியுடன் தான் கட்டப்பட்டது. தங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நான் அறிந்திருந்தேன். அதற்கு ஒரு கிழமைக்கு முன்னர் சில பௌத்த பிக்குகளும் தொல்லியல் திணைக்களம் சென்ற அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த இடத்தை அது பௌத்த இடமாக பேணும்படி அறிவுரை கூடியதாக 1.5 வருடமாக சொல்லப்படாத பதில் 1.5 வருடமாக சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட விடயம் எவ்வாறு இறுதி மாவட்ட குழு கூட்டத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதி பெற்றதாக கூறப்படுகின்றது. இங்கு நம்பிக்கை இனம் பெறுகின்றது. ஒரு இனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சட்டத்திட்டங்களையும் உருவாக்கி கொண்டு தங்களுடைய பிரதேசம் என்று அடையாளப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நம்பிக்கை இனத்தை உருவாக்குகின்ற முயற்சியாகும். நாம் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஜனாதிபதி பெரும்பான்மையினர் சமூகத்தை இருப்பார், ஆட்சி அமைப்பும் அவர்களை சார்ந்திருக்கும். ஆனால் வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் படி பயணிக்க வேண்டும். அதற்கு இந்த தொல்பொருள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த விடயத்தோடு நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். ஆகவே இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இத்தனை பல விடயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இந்த நேர்காணல் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைத்த எம்பியினுடைய பதில்கள் சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண முடியும். அதில் இருக்கின்ற கேள்விகளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்து இன்றைய நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷன் வின்சன் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைட் எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.